எப்பவுமே காலையிலேயே கிளம்பிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவோம். பாலம் வேலை முடிந்து விட்டது. ஸோ அங்கே வாகன நெரிசல் இல்லை. எங்கள் ஊருக்கு பஸ் இல்லை. அதனால் ஒரு 2 கிலோமீட்டர் யாராவது வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும். இங்கே வந்து தர்மபுரி டு ஒசூர் அண்ட் பெங்களூருக்கு பஸ்ஸஸ் எனி டைம் அவைலபிள் இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சது அரசு பேருந்து அண்ட் லக்கீலி விண்டோ சீட் கிடைச்சிருக்கு. க்ரௌட் கம்மி. அதனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் விண்டோ சீட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்ஃபால் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அங்கே தான் கிளம்பியிருக்கோம் நானும் அம்மாவும். இதோட டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4 PM மேலே. அதனால தான் ஈவினிங் கிளம்பியிருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இங்கேருந்து அங்கே இன்னொரு வெஹிக்கிள் பிடிச்சி அகெயின் அங்கே இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி லொக்கேஷனுக்கு போகணும். இது இப்போ மட்டும் கிடையாது, எப்போ வந்தாலுமே இதே நிலமை தான். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தால் ட்ராவல்லையே டயர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி டைமில் தான் தோணும் எப்படியாச்சும் கார் வாங்கணும்னு. ஒரு வழியாக சிக்கி சின்னாபனப்பட்டு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ரெட் கார்பெட்டில் நடக்கும்போது ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷனில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் வியூ நயகரா ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து தண்ணியில் விளையாடலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்படியே ரைட் சைடில் பார்த்தா சர்ரியல் வாட்டர் ஃபால். அங்கே பார்த்து ரசிக்க தான் முடியும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளே போனால் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் பேங்கிள் ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 90s கிட்ஸோடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா வந்து அல்வாவும் ஆரஞ்சு மிட்டாயும் வாங்கினாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ண நிறைய ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க லெஃப்ட் சைடில். அப்படியே ரைட் சைடு பார்த்தா ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், மிளகா பஜ்ஜி, பானிபூரி, ஐஸ்கிரீம், இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் காஸ்ட்லி. அந்த போட்டி ஐஸ்கிரீமே 60 rupees சொன்னாங்க. நானும் அம்மாவும் ஸ்டாண்டிங்கில் சுற்றி எடுத்த வீடியோவுக்கு 80 ரூபாய். கப்பல் ஒரு ரைடு மட்டும் போகணும், பிகாஸ் அது வந்து ஃப்ரீயாக போனோம். ஃப்ரெண்டு வந்து அங்கே மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ரிட்டன். ஏன்னா மிக தொலைதூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நிறைய காசு இருந்தால் போகலாம், இல்லை நிறைய சம்பாதிக்கிறவங்க போகலாம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியக்கூட இல்லை இவங்க இப்படி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு. அகெயின் எக்ஸிபிஷனில் இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மறுபடியும் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வேறு பஸ்ஸு பிடிக்கணும். ஷவா, இப்போவே கண்ணை கட்டுது. ஓல்டு பஸ் ஸ்டாண்டோட அழகே அழகு தான். நியூ பஸ் ஸ்டாண்டோட நைட் வியூ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஹைடெக் சிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அதனால் இப்படியே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு பார்த்த உடனே. இந்த நேம் பார்த்த உடனே ஒரு குஷி. வீட்டுக்கு போக போகிறோன்னு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. 7:30 டைமில் எங்கள் ஊர்கிட்ட வரும். இது வந்து எங்கள் தாலுக்கோட பஸ் ஸ்டாண்ட். அடுத்து எங்கள் பஞ்சாயத்தோட பஸ் ஸ்டாண்ட் இறங்க வேண்டிய இடம் அது. நல்ல வேலை அப்பா இன்னைக்கு வேலைக்கு போகல, ஸோ பிக்கப் பண்ண வந்துட்டாரு. பக்கத்து ஊர், நான் 8th வரைக்கும் படித்த ஊர். இங்கே வந்து ஃபெஸ்டிவல் மூடு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிளோட கும்பாபிஷேகம் பண்ணாங்க, இப்போ வந்து மாரியம்மா திருவிழா பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மன்மத நன்றிகள். ஷாக் ஆக வேண்டாம், புரிஞ்சவங்களுக்கு புரியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கீதா. டாடா, பாய் பாய்.